ஈரங்குளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 6 to 8 மாத இடைவெளிக்கு பிறகு நம்ம ஏற்கனவே பிக் பாஸ் போன சீசன் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த சீசனும் அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ ஸ்டார்ட் பண்றோம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கு ஆரம்பிக்குது. நம்ம இன்னைக்கே இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான். அண்ட் கண்டஸ்டன்ஸ் பற்றின பல ரூமர்ஸ் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். யார் யார் கண்டஸ்டன்ஸ், ஏன்னா ரிலீஸ் ஆகிற லிஸ்ட்டுக்கும் உள்ள போயிருக்கிற ரிலீஸ் ஆகிற லிஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதை ஆமா. பற்றிலாம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட பற்றி பேசுறதுக்காக பிரியகுரன் அவர்கள் நம்மளோட இருந்திருக்காங்க. அண்ட் வணக்கம். அண்ட் வணக்கம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு முதல்ல எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது, நன்றியை தெரிவிச்சு. உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியா இந்த பிக் பாஸ் மட்டுக்கும் தேவை அப்படிங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இப்ப நானும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். உங்களோட ஆதரவு இல்லாம எங்கனால வந்துட்டு அந்த 1000 ஒண்ணுமே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் அந்த பிக் பாஸ் மட்டும் தான் இதுல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த இதுல. பட் ஆனா இடம்பலம் சேனல் இருக்கு, அதுல எங்களுக்கு மில்லியன்ஸ்ல இருக்காங்க. பட் இடம்பலம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்துட்டு நாங்க போன சீசனுக்கு தான் வந்துட்டு அது தனியா சேனல் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் வந்துட்டு எங்க பாஸ் தனியா போட்டு சொன்னாருன்றதுனால அது தனியா அப்படியே யோசிச்சோம் நாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா, திடுதிப்புன்னு வந்துட்டு இதுல போடுறதுனால வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமான்னுட்டுன்னு. சோ எனிஹாவ் வந்துட்டு உங்களோட ஆதரவு, உங்களோட துணை இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோன்றத சொல்றேன். நான் என்ன 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. எல்லாருமே பாட் எல்லாம் போடுவாங்க, பேட் எல்லாம் அதுவும் நம்ம போடுவாங்க. ப்ரமோஷன்ஸ் இல்லாம பண்ணிருக்கோம். அதுதான் பெரிய விஷயம் நான் பார்க்குறேன். அதுதான் சொல்றோம். நாங்க எந்த ப்ரமோஷன்ஸும் நாங்க பண்ணல, எந்த ஆடும் நாங்க கொடுக்கல. நீங்க மட்டும்தான் எங்களுக்கு வந்துட்டு துணையா நிக்கிறீங்க அப்படின்றது. சோ லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷமும் வந்துட்டு நாங்க ரெவ்யூ கொடுக்குறோம். நாங்க ஜென்யூனா கொடுக்குறோம். யாருக்கும் பிஆர் வேலை பார்க்கலன்றத வந்துட்டு கன்ஃபார்ம்டா சொல்லிக்கிறோம். நாங்க அது ரொம்ப ஆணித்தரமா உங்க மனசுல அழுத்தமா நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம். எந்த பிஆர் வேலை யாருக்கும் பார்க்க போறது இல்ல. அண்ட் வந்துட்டு பேடு இதெல்லாம் வந்துட்டு எங்க கிட்ட கிடையவே கிடையாது. எங்க ஆபீஸ்ல கொடுக்குற சேலரியில மட்டும் தான் நாங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்க ஆனவங்க அவங்க ஆகாது அப்படியெல்லாம் கிடையாது. வாட் தே ஆர் டூயிங் இந்த சீன்ல இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு நல்ல விஷயம் பண்றாரு, ஆனா நாளைக்கு அவரே வந்துட்டு ஒரு தப்பான விஷயம் பண்றாரு அப்படின்றப்ப வந்துட்டு இந்த நல்ல விஷயத்த மட்டும் நாங்க பேசிட்டு இருக்க மாட்டோம். அவர் என்ன தப்பு பண்ணிருக்காரோ அதையும் நாங்க சுட்டி காட்டுவோம். சோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சோசியல் மீடியால இந்த பிக் பாஸ் ரெவ்யூன்றது வந்து அது என்னமோ ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிருக்கு. நீயா நானான்றது, இப்ப நீ புதுசா கான்டென்ட் கொடுக்குறியா, நான் புதுசா கான்டென்ட் கொடுக்குறியா, அங்க வந்துட்டு நாம புதுசா தயாரிக்க வேண்டாம். அங்க என்ன நடக்குதோ அதை மட்டும் நம்ம டெலிவர் பண்ணா போறோம் தான் நாங்க நினைக்கிறோம். சோ அதுல எல்லாம் நாங்க போட்டி போட தயாரா இல்ல. பிக் பாஸை விட நான் வந்துட்டு நல்லா கொடுக்க போறேன் அப்படின்னுட்டு விளம்பரங்கள் எல்லாம் வருது சிலது. எங்களுக்கு அதுவும் தேவை கிடையாது. பிக் பாஸ்ல இப்ப நாங்க பண்றது வந்துட்டு பிக் பாஸ் ரிவ்யூ. சோ அந்த பிக் பாஸ்ல என்ன இருக்கோ, யார் என்ன பண்றாங்களோ அதை மட்டும் நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருக்க அதாவது போறோம். உள்ளதை உள்ளபடி எது சரி எது தவறு அப்படிங்கிறத மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரிவ்யூ இருக்க போகுது. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா மற்ற ரிவ்யூஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே போன சீசன்ல பல ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன். நான் பல பேரோட ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன். சில பேரோட ரிவ்யூஸ் வந்துட்டு ரொம்ப பர்சனலா போயிருக்கு. ரொம்ப பர்சனலா வந்து பிரச்சனையா இருக்கு. இன்னும் சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வனிதா அவங்களெல்லாம் கூப்பிட்டு ரெவ்யூங்கிற பேர்ல வனிதா அவங்கள புள்ளி பண்ணியிருப்பதெல்லாம் நான் பார்த்தேன் போன சீசன்ல. ஸோ ஓகே. நம்ம வந்து கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் உள்ளதை உள்ளபடி என்ன இருக்கோ அதை சொல்ல போறோம். அண்ட் ரிவ்யூங்கிற பேர்ல நம்ம இந்த மாதிரி பர்சனல் டார்கெட்ஸ் எதுவும் இருக்காது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. பர்சனல் டார்கெட்ஸ் யார் மேலயும் கிடையாது. இப்போ நாங்க பாத்துருக்கிற கான்டெஸ்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு புதுசா தான் இருக்காங்க. புதுசா இந்த சென்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸஸ் எல்லாம் கிடையாதுன்றது தான் நாங்க பாக்குறோம். நாங்க ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸஸ் இந்த சென்ஸ் வந்து அவங்க ஃபெமிலியரான பர்சன் தான். பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு ஆட் கொடுத்து தன்னை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிற ஃபெமிலியர் ஃபேஸஸ் இல்லைன்றத சொல்ல வரேன் நானு. சோ நாங்க யாருக்கும் ஃபாராவும் பேச போறது இல்லை, யாருக்கும் அகெயின்ஸ்டாவும் பேச போறது இல்லை. அதே போல அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் குரூப் இருக்கும். இப்ப இந்த பிஆர் வேலை, இந்த ரெவ்யூ வேலை, இதெல்லாம் தாண்டி அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். எங்க ஆளை வந்துட்டு நாங்க ஜெயிக்க வைக்கணும்னு போராடுவீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நீங்க ஜெயிக்க வைங்க, ஓட்டு போடுங்க, எல்லாம் பண்ணுங்க.
பட் நீங்க யாருக்கு ஃபேனா இருக்கீங்களோ அவங்கள பத்தி நாங்க ஒரு விமர்சனம் வைக்கிறப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி கமெண்ட் எல்லாம் போடுறது தயவு செய்து நாகரிகம் கருதி நாங்க அதை நீக்கிடுவோம் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம் நாங்க. ஸோ கொஞ்சம் டீசெண்டா எல்லாமே போடுங்க. ரெவ்யூல கமெண்ட்ஸ் வந்துட்டு ரிகார்டிங் ரெவ்யூ மட்டும் தான் எங்களுக்கு வேணும். சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் வேண்டாம். இப்ப ரெவ்யூ பண்றவங்களை டார்கெட் பண்றது இதெல்லாம் வந்துட்டு நாங்க ஆக்சுவலி அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். தைரியமா உட்கார்றதுனாலதான் நாங்க ரெவ்யூவே கொடுக்குறோம். ஸோ ஆல் த பெஸ்ட்னு சொல்லிக்கிறேன். வில் கோ டு த ஷோ ஹரிஷ். 21 கண்டஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க ஹரிஷ் உள்ள போயிருக்கிறது அப்படின்னுட்டுங்க. உனக்கு எத்தனை பேர் லிஸ்ட்ல வந்திருக்காங்க? ஒரு 19 பேர் வந்திருக்காங்க லிஸ்ட். அந்த 19 கூட ரொம்ப குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி நேற்று நைட் ஒரு லிஸ்ட் வந்தது, மார்னிங் ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அது கூட எனக்கு இந்த 19 ஓகே, பட் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 பேர் யாருங்கிறது இன்னும் தெளிவா தெரியல. கன்ஃபியூஷன் இருக்கிறத பார்க்க முடியும். அதுதான் இப்ப இதுக்கு முன்னாடி சீசன் போன சீசன் வந்துட்டு எனக்கு போன சீசன் பத்தி ரொம்ப எல்லாம் எனக்கு பேசுறதுக்கே விருப்பம் கிடையாது. எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த சீசனும் அப்படிதான் இருக்கும்ன்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு தோன்றல் இருந்துட்டே தான் இருக்கு. சோ நான் என்ன சொல்றேன்னா, இது இந்த ஃபர்ஸ்ட் சீசனுக்கு அப்புறம் அந்த சீசன் 2ல இருந்தே வந்துட்டு யார் யார் உள்ள போறாங்க, ஆடிஷன் நடக்கிறது எல்லாமே வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில வெளியில வந்துடும். இது என்னமோ இந்த சீசனுக்கு மட்டும்தான் வந்துட்டு புதுசா வெளியில வர மாதிரி வந்துட்டு சில பேர் பில்டப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. யாருக்கும் தெரியாது, அன்னைக்கு அக்டோபர் 5 மட்டும் தான் தெரியும்ன்ற மாதிரி வந்துட்டு நாங்க ரெவ்யூ கொடுக்குற எல்லாரையும் சேர்த்துதான் வந்துட்டு அங்க கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, நீங்க பே பண்ணி ஒரு பெஸ்ட் ரெவ்யூவர் அப்படின்னுட்டுன்னு ஒரு அவார்ட் எல்லாம் வாங்குறீங்க, அது உங்களோட வச்சுக்கோங்க. நாங்க அதுக்கெல்லாம் தலையிட விரும்பல. நாங்க பெஸ்ட் ரெவ்யூவர்ன்ற அவார்டெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. பணம் கட்டி நாங்க வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. we are just giving review எங்க சேனலுக்காக நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சோ இப்ப எல்லா வருஷமும் எல்லாருக்கும் தெரியும் இன்னாரு போறாங்க. அது கூட வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல லாஸ்ட் மினிட் தான் வந்துட்டு கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ன்றது கிடைக்கும். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு இந்த ரூமர்ஸ் காசிப்ஸ் நிறைய போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்த சில விஷயம் அதான் இப்ப நேத்து நைட் ஹரிஷ் சொன்ன மாதிரி நேத்து நைட் வரைக்கும் ஒரு செட் ஆஃப் கான்டெஸ்ட் லிஸ்ட் வந்தது. இன்னைக்கு மார்னிங் பார்த்தாக்கா அதுவே வேறையா இருந்தது. சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. இப்போ அப்சரா ரெட்டி அப்படின்னுட்டு வந்தது. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு மார்னிங் அது தெரியறது அவங்க சிஜே நைட் வந்து அப்சரா ரெட்டின்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு 1:30 எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, மிட் நைட்லயே எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் சிஜே அப்சரா உள்ள போறாங்க. சிஜே அப்சரா பத்தி நான் முதல்ல சொல்லிட்டேன். ஹி இஸ் டிரான்ஸ்ஜெண்டர். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம பேசியிருக்கோம். டிரான்ஸ்ஜெண்டரையோ இல்லை வந்து எல்ஜிபிடிக்யூ ஆதரவாளர் ஒருத்தரையோ உள்ள அனுப்புங்க, அப்பதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லி நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். நம்ம அதுக்கு முன்னாடி பேசுறப்போ அதை மேனேஜ்மெண்ட் சைட்ல பார்த்தாங்க, விஜய் டிவி சைட்ல பார்த்தாங்க. பட் அதை வந்து இம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்கிறது என்னை பொறுத்தவரை ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டியது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து வேற என்ன, அவங்க வந்து ட்ரெயின்ல வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்கிறத மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து படத்துல சில ரோல்ஸ் நடிக்கிறாங்கிறத மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய ரோல் என்னங்கிறது யாருக்கும் தெளிவா தெரியல. ஸோ அந்த ரோல் என்னங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்துறதுக்கான ஷோவா இந்த ஷோ இருக்கும்னு நான் பார்க்குறேன். அப்சரா பத்தி எனக்கு பெருசா தெரியல. 2-3 நியூஸ் கவர் பண்ணியிருக்கேன் நான் அப்சரா பத்தி. பட் எனக்கு அப்சரா பத்தி பெருசா ஒன்றும் தெரியாது. ஓகே, டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு பக்கம் நீ பேசினாலும் இன்னொன்னு வந்துட்டு நீ சொன்ன அந்த சம்பந்தப்பட்ட ஒருத்தர் மாலினி ஜீவரத்னமா, மாலினி ஜீவரத்னம் அவங்க போறாங்க போல இருக்கு உள்ள. எனக்கு தெரியல அது எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. எல்ஜிபிடிக்யூ டாபிக்ங்கிறது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமா தான் நான் பார்க்கறேன். அக்செப்டன்ஸ் வேற, அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறதுலாம் வேற. பட் இது வந்து டிஸ்கஷன்ல இருந்து ஆகணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டா இந்த கேஸ் ஓடிட்டு இருக்கு ஹைகோர்ட்ல அப்படிங்கிறப்போ இது வந்து டிஸ்கஷன்ஸ் இருந்தாதான் மக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது நமக்கு தெரிய வரும். இது அட்லீஸ்ட் வந்து இந்த கேஸ்க்கு ஓரளவுல உதவும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கம்ப்ளீட்டா அந்த ஹைகோர்ட்ல இன்னைக்கு போயிட்டு இருக்கிற அந்த கேஸ்க்கு வந்து உதவக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒரு தெளிவு கிடைக்கும், ஜஸ்டிஸ் கூட ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அவர் கொடுக்குற ஜட்மெண்ட்டுக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எல்ஜிபிடிக்யூலால என்ன பாதிப்புகள் இருக்கு, என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு விஷயம். ஏன்னா கம்ப்ளீட்டா அந்த வானவெளி நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவும் இதன் மூலமா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பாக்குறேன். மாலினி ஜீவரத்னம் வந்து எல்ஜிபிடிக்கு ஆதரவாளர்கள் தாண்டி என்னை பொறுத்தவரை ஷீ இஸ் அ வெரி குட் ரைட்டர்.
ஸோ அவங்க இதை எப்படி கொண்டு போவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எல்ஜிபிடிக்கு ஃபாரா என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்க்கறேன். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மாலினி ஜீவரத் நம்ம மீட் பண்ணிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டும் இல்ல அவங்க கிட்ட இருந்து. சோ நம்மளுக்கு அந்த 10 வருஷத்துல அவங்க என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க லைஃப்லன்றது நமக்கு தெரியல. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்பவே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாலினி ஜீவரத்னம்ன்ற பத்தி பேசிட்டோம் நம்ம. அடுத்தது வந்துட்டு கனித்திரு அவங்க வந்திருக்காங்க. ஷீ ஸ்டெப்பிங் இன் டு பிக் பாஸ் ஹவுஸ் சீசன். இவங்க வந்துட்டு எப்படின்னா குக்கிங் ரியாலிட்டி ஷோ அந்த குக் வித் கோமாளி சீசன் 2ல வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த டிராமா த்ரில்லர் சீரீஸ் எல்லாம் அந்த பேராஷூட் நட்டுன்னு ஒரு சீரீஸ் வந்திருந்தது. அதுல வந்துட்டு ஒரு கீ ரோல் நடிச்சிருந்தாங்க. இவங்க வந்துட்டு அகத்தியனோட மகள். டைரக்டர் அகத்தியன் சாரோட டாக்டர். ஆமா. விஜயலட்சுமி அகத்தியன் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்க்கு வந்திருந்தாங்க. இப்போ அவங்களுடைய சிஸ்டர் வராங்க பிக் பாஸ்குள்ள. அண்ட் இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரே ஆள் தான் வந்து இப்போ குக் கோமாளி டைட்டிலையும் பிக் பாஸ் டைட்டிலையும் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நேம் வந்து நம்ம இப்போ குக் கோமாளி டைட்டில் அடிச்சிருக்கிறவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அந்த இதை வந்து உடைச்சு இவங்களும் அந்த லிஸ்ட்ல போய் சேருவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. கண்டிப்பா. அவங்க அப்பா மட்டும் டைரக்டர் கிடையாது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டதும் வந்துட்டு பிலிம் மேக்கர் திருவை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமி ஃபெரோஸ், அப்புறம் நிரஞ்சனி அகத்தியன், இவங்க எல்லாம் கூட வந்துட்டு செலிபிரிட்டிஸ் தான் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம கனித்திரு பத்தி பேசிட்டோம். இப்போ 3 பேர் நம்ம பேசியிருக்கோம். அடுத்தது வந்துட்டு டைரக்டர் பிரவீன் காந்தி உள்ள நுழைறாரு. அவரோட படங்கள்லாம் என்ன படத்தினுடைய டைரக்டர் ஜோடி. அப்புறம் ரட்சகன் 1997ல சுஷ்மிதா நாகார்ஜுனா வச்சு எடுத்தது. அதுக்கப்புறம் பிரசாந்த் ஜோதிகா வச்சு ஸ்டார் எடுத்தாரு 2001ல. அவர் உள்ள போகிறாரு. அதுக்கப்புறம் சொற்பொழிவாளர் கொங்கு மஞ்சுநாத், அவர் டிபேட் ஸ்பீக்கர் இருக்காரு. ஒரு கொங்கு ஸ்லாங் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்லாங். அந்த ஸ்லாங் வந்து என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒரு 5-6 ஸ்லாங் இருக்கு தமிழ் ஸ்லாங்ஸ். அந்த 5-6 ஸ்லாங்ல கொங்கு ஸ்லாங் ரொம்ப அழகா பேசக்கூடிய ஒருத்தர் வந்து மதுநதன் சார். ஸோ அவருடைய அந்த ஸ்லாங்கை வந்து ரொம்ப அழகா ப்ரொமோட் பண்ணி கொண்டு போவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சினிமாலையும் நம்ம பார்க்கறது கோயம்புத்தூர்லனா ஒரு மாதிரி தமிழ் பேசுறாங்க, மதுரைனா ஒரு மாதிரி தமிழ் பேசுறாங்க, ராமநாதபுரம் திருநெல்வேலினா ஒரு மாதிரி தமிழ் பேசுறாங்க, கன்னியாகுமரியில ஒரு தமிழ் இருக்கு. கன்னியாகுமரி தான் என்ன பொறுத்தவரை பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தமிழ் அப்படின்னு நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஈழத்து தமிழ் அதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தமிழ். அந்த கன்னியாகுமரி ஸ்லாங்ல தான் வந்து இன்னுமே ப்ரொமோட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். பட் இது கொங்கு தமிழ் வந்து நல்ல ரீச்ல இருக்கு. பட் இவர் அந்த கொங்கு தமிழுக்கு கூடுதல் பெருமை சேர்க்கிற ஒரு நபரா இருக்காருன்னு நான் பார்க்கிறேன். ஓகே. அடுத்தது வந்துட்டு ஒரு டெலிவிஷன் ஆக்டர் வினோத் பாபுன்னு சொல்லிட்டு, அவர் இந்த சோப் ஒபேராஸ் லைக் சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் அதுல பண்ணிருக்காரு. தென்றல் வந்து என்னை தொடும் அது பண்ணிருக்காரு. இதை தவிர்த்து வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் 2, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 4ல பண்ணியிருக்காரு. சோ ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருந்து இருக்குன்றதுதான் மக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. எல்லாம் என்ன சொல்றது, நிறைய பேரோட ட்வீட் எல்லாம் வந்துட்டு அதை பத்தி தான் இருந்தது. வேற என்ன இருக்கு ஹரிஷ் அவரை பத்தி சொல்றதுக்கு? இல்ல, வினோத் பத்தி எனக்கு பெருசா ஒன்றும் ஐடியா இல்லை. ஏன்னா வினோத் நான் வந்து சீரியல்ஸ் நடிச்சுதான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் 2-3 ரியாலிட்டி ஷோஸ் வந்திருக்காரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். வினோத் பத்தி பெரிய அளவு எனக்கு தெரியாது. வினோத்தும் லாஸ்ட் சீசன்ல வந்த ஜனனியும் நடிச்ச சீரியல் தான் வந்து டாபிக்ல இருந்தது. ஒன்ஸ் அவங்க ஜனனி உள்ள போறப்போ, பிக் பாஸ்குள்ள போறப்போ, அதுக்கப்புறம் அந்த சீரியல் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஐடியாவே இல்லை எனக்கு இன்னும். ஏன்னா நான் அதுக்கப்புறம் பார்க்கல, அந்த சீரியலை கம்ப்ளீட்டா ட்ராப் அவுட் பண்ணிட்டேன் நான். ஸோ பார்க்கல, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அடுத்தது வந்து தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுட்டு இருக்கிற ஒரு மெகா ஸ்டாரு, அவர் உள்ள போயிருக்காரு. எல்லாருக்குமே வந்துட்டு கான்டென்ட் இல்லாதவங்களுக்கு கூட கான்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கிறவர். அவரு மாடல் மட்டும் இல்ல, அவர் கான்டென்ட் கிரியேட்டர்ன்றது வேற. பட் ஆனா வந்துட்டு என்ன சொல்றது, மத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்டென்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவரு. எந்த சேனலுக்கு போனாலும் அடி வாங்கிட்டு வர ஒரே மனுஷனா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது எப்படி அது தமிழ்நாடே அவருக்கு எதிர்த்து கொடை பிடிக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. சோ
த ஃபேமஸ் வாட்டர்மெலன் திவாகர். அவரு டாக்டரும் கூட. வேற என்ன இருக்கு ஹரிஷ் அவரை பத்தி திவாகர் பேசுறதுக்கு? மதுரையில நான் இருந்த வீட்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு மனுஷன். இன்னைக்கு அதே இடத்துல தான் இருக்காரு. அங்கதான் வந்து ஹாஸ்பிட்டல் இந்த இது ரன் பண்ணிட்டு கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓகே. கொஞ்சம் ஓவரா என்ன சொல்றது நடிக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இதை அவர்கிட்டயே பலமுறை சொல்லிட்டேன். கண்டிப்பா. நான் இதை அவர்கிட்டயே பலமுறை சொல்லிட்டேன். கொஞ்சம் ஓவரா போறீங்க. இது வந்து சினிமால வந்து வாய்ப்பு வாங்குறதுங்கிறது வேற. பட் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கலன்னா சினிமால யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி எறிஞ்சுவாங்க. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் பேசிட்டு அவர்கிட்ட. அண்ட் இவரை என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. பிக் பாஸ் சீசன்ல என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா இல்ல இல்ல இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பிக் பாஸ் இருக்கிற மத்த கண்டஸ்டன்ட் எல்லாம் இவர் என்ன பண்ண போறாருன்றதுதான் அங்க இருக்கும். இல்ல எனக்கு இவரு ஒரு விஷயத்த மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு டைப்பா இருக்காரு திவாகர். ஆமா ஸோ ஆமா. அந்த பிக் பாஸ் வீட்ல வந்து மாத்தி மாத்தி பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரா அப்படின்னு தெரியல. என்ன மாதிரி இவரை யூஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கு இன்னும் ஐடியா இல்லை. கண்டிப்பா. இதுல அப்பப்ப வேற போன் இருந்திருந்தாக்க எடுத்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாரு, என்ன பிக் பாஸ் குள்ள டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேளை போன் எல்லாம் கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில போன் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியல. சோ அடுத்த கண்டஸ்டன்ட் வந்துட்டு மாடல் அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர் அரோரா சிங்க்லர். அவங்கள பத்தி என்ன தெரியும் ஹரிஷ் உனக்கு? அரோரா வந்து சில வெப் சீரிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிற ஆஹால போயிட்டு இருக்கிற இந்த ஷோன்னு ஒரு சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அது பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி யூடியூப் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாடலும் கூட. ரெண்டு மூணு போட்டோ ஷூட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் நான். பலூன் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலுக்கு ரொம்ப ஃபேமஸா போன ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அது என்ன ரீசன்? அது பலூன்ன்றது அவங்களுக்கு எதுக்காக வந்தது அந்த டைட்டில்? அவ்வளவு நான் போக வேணாம்னு பாக்குறேன் நான். ஏன்னா அது அவங்களுடைய வீடியோனால வந்த விஷயம். சம்மந்தமே இல்லாம கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு சுயநினைவு இல்லாம சில விஷயங்கள் செஞ்சுட்டாங்க வீடியோல. ஸோ அதனால அந்த பலூன் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் அவங்களுடைய சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரியல அது, அதனால கேட்டேன் நானு. இது ஏதாச்சும் வந்துட்டு சென்சார் பண்ணோம்னா பண்ணிடுங்க. அடுத்தது ஸ்டாண்டப் காமெடியன் விக்ரம் இருக்காரு. அவரை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? விக்கல் விக்ரம் அவர் வந்து விக்ரம். நல்ல ஸ்டாண்டப் காமெடியன். ஸ்டாண்டப் காமெடியன்ங்கிறத தாண்டி வந்து இஸ் அ குட் ஆக்டர். ஸோ ஓகே. அவருடைய ஸ்கில்ஸ் வந்து என்னன்னா ஒரு ரைட்டராகவும் அவருடைய ஸ்கில்ஸ் வந்து பயன்படக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை ஓகே. எப்படி பிக் பாஸ் வீட்டில் பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு ரைட்டரா ஸ்டாண்டப் காமெடினா ஒரு நல்ல ஆக்டரா கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கொஞ்சம் எங்கேயும் மேலேயும் போக மாட்டார், கீழேயும் போக மாட்டார். கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணிடுவார். அதுதான் வந்து ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அவரை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா. அடுத்தது ஆதிரா சௌந்தரராஜன். அவங்க வந்துட்டு இந்த யமுனாவா நடிச்சிருந்தாங்க மகாநதியில. அப்புறம் ஆக்சுவலி அவங்களோட அப்பியரன்ஸ் வந்துட்டு விஜயோட பிகில்ல இருந்தது. அது ரொம்ப நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸா இருந்தது. அப்புறம் வந்துட்டு வரலாறு முக்கியம், தீர்க்கதரிசி, இதுல எல்லாம் வந்துட்டு ஒரு பெயர் சொல்லும் கூடிய அளவுக்கு இருந்தது. வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா அவங்கள பத்தி? ஆதிரா பத்தி எனக்கு பெரிய ஐடியா இல்லை. அது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க கேள்விப்படுறேன். மாடலா இருந்திருக்காங்க, விஜயோட ஒரு படத்துல பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஒன்று ரெண்டு சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான் நான் பார்த்துருக்கேன் நான். பட் பெருசா ஒரு ஐடியாவும் இல்லை. ஓகே. அடுத்தது அஸ்வினி. அவங்க நம்ம வீட்டு பொண்ணு, தங்க மகள், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க. அப்புறம் இந்த முக்கியமா வந்துட்டு அவங்களோட வெப் சீரிஸ் உப்பு புளிக்காரன், அதுல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெயின் ரோல் கொடுத்துட்டு ஒரு என்ன சொல்றது அவங்கதான் கதையேன்ற மாதிரி ஒரு இது கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ரியாலிட்டி டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல இருந்தாங்க. சோ அஸ்வினி கிட்ட இருந்தும் நிறைய எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அஸ்வினி அந்த சீரியல்லயே வந்துட்டு எப்படி டெவலப் ஆகுறாங்கன்ற மாதிரி இருந்தது. சோ லெட்ஸ் சி இங்க இங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அவங்கள பத்தி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியுமா? போறாங்களான்னு எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா வந்து டவுட். சிங்கிள்ஸ் அப்படின்னு அந்த ஷோ ஓடிட்டு இருக்கு, இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்கு. அதுல ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு பேரா வேற இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க உள்ள போறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ரூமர் லிஸ்ட்ல இருக்காங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமா
ரூமர் லிஸ்ட்ல இருக்காங்க. அதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல டான்ஸரா நான் அவங்கள பார்க்குறேன். ஒரு ஆக்டரா தாண்டி ஒரு நல்ல டான்ஸரா அவங்கள பார்க்கணும். ஸோ அதனால அவங்கள உள்ள போனாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்கிறதையும் நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு நல்ல டான்ஸரா அவங்க எப்படி பிக் பாஸ் வீட்டில் சர்வைவ் ஆக போறாங்கன்னு தெரியல. ஒரு ஆக்டரா எப்படி சர்வைவ் ஆக போறாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே நியூ நியூ கேரக்டர்ஸ், எல்லாமே புது கேரக்டர்ஸ். மிங்கிள் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் திவாகர் கிட்ட எல்லாம் மிங்கிள் ஆகுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது. அடுத்தது வந்துட்டு ஜனனி அசோக் குமார். அவங்க செம்பருத்தில இருந்து வேற மாதிரி ஆபீஸ் வரைக்கும் பண்ணிருக்காங்க. வேற ஏதாச்சும் தெரியுமா ஜனனி பத்தி உங்களுக்கு? ஜனனி உள்ள போகல அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. ஜனனி ஷீஸ் நாட் இன்ட்ரெஸ்ட், கடைசி நேரத்தில் ஷீஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உள்ள போகல அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு. என்ன ரீசன் இதனால வேணாம்னு சொல்லிட்டு தெரியல. பட் நல்ல மாடல், நல்ல ஆக்ட்ரஸும் கூட. ஏன்னா நான் 2014-15 நினைக்கிறேன், அப்போல இருந்து ஜனனியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நான் அவங்களுடைய சீரீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சன் டிவி ஆகட்டும், விஜய் டிவி ஆகட்டும், நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. சரவணன் மீனாட்சியில ரோல் பண்ணியிருக்காங்க, மதுரையில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சீரியல்ஸ்ல நல்ல நல்ல ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நல்ல ஆக்ட்ரஸ். பட் அவங்க இப்போ உள்ள போகல அப்படிங்கறதான் தகவல். ஓகே, அதுவும் ஒரு ரூமர் லிஸ்ட்ல அதுவும் இருக்கு. அடுத்தது கம்ருதீன், அவர் மகாநதியில நடிச்சிருக்காரு. இந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணுவாரு. அவர் உள்ள போறதா ஒரு இது இருக்கு, ரூமர் இருக்கு. அது உண்மையா ரூமர்? ஹரிஷ், கம்ருதீன் உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாருங்கிறதா தகவல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. பத்தி எனக்கு ஐடியா இல்லை, கம்ப்ளீட்டா ஐடியா இல்லை. ஏன்னா கம்ருதீனா நான் ஃபாலோ பண்ணது கூட கிடையாது. நான் ஒரு இன்ஸ்டால இருக்காராங்கிறது கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கம்ருதீனை பத்தி எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஸோ கம்ருதீன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. விஜய் பார்வதி சொல்லவே வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் அதை இன்ட்ரோவே கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த பார்வதி கிட்டத்தட்ட அப்படியே மதுரை சேர்ந்த பொண்ணு. இன்னும் சொல்ல போனோம்னா பெரியாரிஸ்ட். அதுதான் இங்க ஒரு பெரிய டைட்டிலா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அண்ட் நிறைய புக்ஸ் படிப்பான். அதுதான் நான் அந்த புக்ஸ் எல்லாம் தேடி தேடி படிக்கிறதுக்கு காரணமே பார்வதின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் புக்ஸ் எல்லாம் நான் ஆரம்பத்துல நிறைய புக்ஸ் தேடி படிக்கிறதுக்கு காரணம் பார்வதி. அதுக்கப்புறம் இங்க இடமலன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கிஷோர் அவர் இந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காரு ஆஃபீஸ் ஃபுல்லா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னுமே நிறைய படிக்கணும் போல அப்படிங்கிற அந்த தாட் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ பார்வதி பொறுத்தவரை நான் முன்னாடியே சொன்னது நல்ல பெரியாரிஸ்ட். ஷீஸ் அ பெரியாரிஸ்ட். முற்போக்கு சிந்தனையாகி கொண்ட ஒரு நபர். இந்த எல்ஜிபிடி அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நான் பாக்குறேன். அவங்கள பண்ண போறாங்க அப்படிங்கிறது நிறைய கான்ட்ரவர்சிஸ் போகும் அவங்கள வச்சுட்டு. எனக்கு தெரியல. பட் இறங்கி சண்டை போடக்கூடிய ஒரு கேரக்டர் தான் கண்டிப்பா. சோ அதுக்கப்புறம் அகோரி உள்ள போறதா ஒரு ரூமர் இருந்தது. அது அவரே வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு. அது என்ன ஆச்சு? பட் உள்ள போயிருக்காரா இல்லையாங்கிற தகவல் இல்லை. இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ வரைக்குமே கன்ஃபார்ம் பண்ணல. நேற்று எல்லா கண்டிஷன்ஸும் உள்ள போயிட்டாங்கிறதா தகவல். பட் இப்போ வரைக்கும் அகோரி அவர் உள்ள போயிருக்காரா இல்லையாங்கிற தகவலே வரல. இந்த மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்தும் எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல. விஜய் டிவி மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்தும் எந்த தகவலும் கிடைக்கல. ஸோ அதனால அவர் உள்ள போயிருக்காரா இல்ல சும்மா வியூஸ் ஏத்தணுங்கிறதுக்காக வீடியோல சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது இன்னும் ஐடியா இல்லை, தெரியல. அகோரி எல்லாம் உள்ள கூட்டிட்டு போய் நீங்க வச்சிருக்கீங்கன்னா பிக் பாஸனுடைய தரம் எந்த அளவுக்கு குறையுதுங்கிறதும் நம்ம பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. பாலியல் குற்றச்சாட்டுல இருந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒரு பெண்ணை ஏமாத்தி இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்குமே இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு. நீங்க மாதம்பட்டி ரங்கராஜை எப்படி நீங்க பேக்கப் பண்ணி கொண்டு போறீங்க, அது மாதிரி இவரையும் கொண்டு போறீங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். நீங்க அவர் உள்ள விட்டாங்க அப்படின்னா சோ அது ரொம்ப பெரிய தப்பு. மாதம்பட்டி ரங்கராஜ் பண்றதும் தப்பு. மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு ஒரு வைஃப் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னொரு லேடி கிட்ட க்ளோஸ் அப் பழகினது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தவறான விஷயம். அதே விஷயத்தான் இந்த அகோரி இவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ
கலையரசனை உள்ள கூப்பிட்டு போறது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை பிக் பாஸனுடைய தரத்தை குறைக்கும் செயலா தான் இருக்கும். இதை தவிர்த்து வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, ஷபானா போறாங்க, இவங்க போறாங்க, உமர் வந்துட்டு ஏதோ சிங்கப்பூர் ப்ரோக்ராம் அட்டன் பண்றாரு, சோ அவர் கண்டிப்பா கிடையாதுன்றது கன்ஃபார்ம் சபரிநாத் ஆயிடுச்சு. போறாரு, விஜே சபரிநாத் உள்ள போறாரு, உள்ள போயிருக்காரு. ஆமா. சபரி பிரதர் தான் போன சீசன்ல வந்து கண்டஸ்டன்ஸை ரோஸ்ட் பண்ணி ஒரு ஷோவே பண்ணாரு விஜய் டிவில. இப்ப அவரே ஓகே இருக்காரு, வச்சு செஞ்சுருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே சபரி பிரதர் அவர் வந்து நிறைய யூடியூப்ஸ்ல வந்து நிறைய யூடியூப் சேனல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, டெலிவிஷன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, ரியாலிட்டி ஓகே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அவருடைய ஆங்கரிங் ஸ்டைல் அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அவரும் ஒரு நல்ல ஒரு ஆங்கரா தான் நான் பார்க்குறேன். கென்னி ஓகே. இருக்காங்க, அதே மாதிரி ஆர்ஜே ஆ. ரெடி சத்யா இருக்காங்க, ம். அவங்க இருக்காங்க, ஒரு மலையாளி. இங்க ம். தமிழ்நாட்டில் தான் ஆர்ஜே இருக்காங்க. ஆஹ் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காங்க, சீரியல்ஸ், இது வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே அவங்களும் உள்ள போறாங்க. இந்த டூரிஸ்ட் என்னமோ ஒரு டூரிஸ்ட்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு ஆஹால, ஓகே. அதுல ம். ஒரு ரோல் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு, ஆமா ஆமா. அதுலயும் ம். ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. அதுலதான் வந்து அந்த இன்னொரு லேடி, ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு, இன்னொரு லேடி தன்னுடைய என்ன சொல்றது தன்னுடைய டீம் வச்சுட்டு யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுலதான் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ ம். அந்த சீரீஸை சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இவங்க கெமி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஓகே அதிசயம் போறாரு. அவரு எஃப்ஜே அதிசயம் வந்து சில படங்கள் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனோம்னா அஹ், 2 3 படங்கள், பெட்டிக் ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை, 2 3 படங்கள் பண்ணியிருக்காரு. அரண்மனையில வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அதனால வந்து அரண்மனை சுழல் நினைக்கிறேன், அதுலயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து அதிசயம் உள்ள போயிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி துஷார் ஜெயபிரகாஷ் அவரும் ஒரு மாடல் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது தவிர துஷார் பத்தி வேற எந்த ஐடியாவும் இல்லை. ஆஹ் கானா வினோத் அவரும் உள்ள போயிருக்கிறதா சொல்றாங்க. கானா வினோத் வந்து ஆமா. சில பாடல்கள் பாடியிருக்காரு அப்படிங்கிற தகவல் இருக்கு. என்ன பாடல்கள்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா ஓகே ஏதோ கானா ஆர்டிஸ்ட வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பண்றாங்க. ப்ரொமோட் ஆனா ஓகே, நீங்க ப்ரொமோட் பண்றேங்கிற விதத்துல வந்து போன சீசன்ல ஒரு பையனை ஒன்னும் இல்லாம வெளியே அமைச்சிருக்கீங்க. அந்த பையன் வந்து யார் யாரோ சொன்னாங்க, எது எதோ சொன்னாங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பண்ணி கடைசியில ஒன்னும் இல்லாம போயிட்டான். இப்பதான் 1 2 படம் வந்திருக்கு அந்த பையனுக்கு. அதே மாதிரி ம். அதுவும் பண்ணிடாதீங்கன்னு நான் விஜய் டிவி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா கானா அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல் ஆஃப் என்ன சொல்றது சிங்கிங் அப்படின்னு சொல்லலாம், அது ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து தெரு தெரு பாட்டு நம்ம சொல்லுவாங்க, அதுக்கு பேரு தெருக்கூத்தம். ஆ. இல்ல, அது வந்து ரோட் சைட் பிளாட்ஃபார்ம் மியூசிக் அப்படின்வாங்க. ஓகே ஓகே. ஆ. ஆக்சுவலி அப்படிதான் அறிமுகமானது, பிளாட்ஃபார்ம் மியூசிக் அப்படின்வாங்க, பிளாட்ஃபார்ம் பாட்டு அப்படின்வாங்க. ஸோ அதை ம். வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு தேவா சார் தான். ரொம்ப அழகா அதை வந்து மெட்டு அவ்வளவு அழகா கொண்டு வந்தாரு. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய கானா சிங்கர்ஸ் பார்த்துருக்கோம். கானா உலகநாதன் வந்து நிறைய சிங்கர்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கானா உலகநாதன் எங்க இருக்காருன்னு தெரியல. பிசினஸ் மேனா இன்னைக்கு வந்து அவர் வேற ஒரு ஜேர்னில போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி நிறைய கானா ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்க வந்து புதுசு புதுசாக வரவங்களுக்கு கொடுக்குறீங்க, நிறைய புது சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. பட் வந்து கானாவை வந்து ஏன் அப்படியே கைவிடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. 1 2 டேரக்டர்ஸ், ஓகே. மற்ற எந்த டேரக்டர்ஸும் கானாவை தொடரவே இல்லை. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஸோ அதனால கானா வினோத் அவரும் உள்ள போயிருக்காரு. வியன்னா அவங்களும் வந்து ஒரு மாடல் அப்படின்னு சொல்லப்படுது. வியன்னா பத்தி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ வியன்னா அவங்க உள்ள போயிருக்காங்க. அதே மாதிரி சுபிக்ஷா அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு என்ன சொல்றது கோலிஸோட 2ல பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ம். கோலிஸோட 2ல வந்து ரோல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி 2 3 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் உள்ள போயிருக்காங்க. அதே மாதிரி விஜே சோபனா. சோபனா ம். சொல்ல சோபனா. வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா ஆர்டிஸ்டையும் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஜே, ஒரு நல்ல ஒரு ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கிட்ட அவங்க எல்லாரையும் கேள்வி கேட்டாங்க. இப்போ அவங்கள வச்சு கேள்வி கேட்கறதுக்கு டைம் நெருங்கிடுச்சுன்னு நான் பாக்குறேன்.
ஸோ இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு லிஸ்ட் வந்திருக்கு. இதை தாண்டி பிரவீன்ராஜ் தேவசகாயம்னு ஒரு ஆர்டிஸ்ட், விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தான் உள்ள போயிருக்காரு. ஸோ அவரும் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல சீரியல் ஆக்டரா இருக்காரு. அவரை பத்தி எனக்கு சுத்தம் அவரை பத்தி எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா வில்லன் ரோல்ல பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல், படி என்ன ரோல் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ அதனால இவங்கெல்லாம் தான் உள்ள போயிருக்காங்க, உள்ள போகக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் வந்திருக்கு. யார் வந்து சஸ்டெயின் ஆக போறாங்க, யார் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல எவிட் ஆக போறாங்கன்னு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து விஜய் டிவி ஒரு ப்ரோக்ராம் ரியாலிட்டி ஷோ பண்றாங்கன்னா அது நீங்க வந்துட்டு உங்களோட கெரியரை வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணிக்கணும்ன்றதுல முக்கியத்துவம் கொடுத்து, இது ரியாலிட்டி ஷோனாக்கா நீங்க உங்களோட ஒரிஜினாலிட்டி காட்டுறீங்க அப்படின்றது வந்துட்டு இது உலகமே நம்பாது. நீங்க என்னதான் அடிச்சு சொன்னாலும் உலகமே நம்பாது. ஏன்னா தமிழ்லயே வந்துட்டு நம்ம இது 9வது சீசன் இது. இதை தவிர மத்த லாங்குவேஜஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க, அங்க என்னென்ன மாதிரி இருக்குன்றதெல்லாம் பார்த்திருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்துட்டு ஓவியா ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தவங்க தான் மத்த சீசன்ஸ் எல்லாம், மத்த லாங்குவேஜஸ் எல்லாம். சோ அந்த மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு தெளிவா தான் உள்ள வரீங்க. சோ நீங்க உள்ள வந்து என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ரொம்ப இன்னசென்ட்டா ஆக்டிங் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இன்னோசென்ட்டா ஆக்ட் பண்றது வந்துட்டு அது எடுபடாதது. உண்மையிலேயே இன்னோசென்ட்னாக்கா அது ஓகே. இப்ப சௌந்தர்யா மாதிரி கேரக்டரு, ஓவியா மாதிரி கேரக்டர் எல்லாம் வந்துட்டு ரியலி இன்னோசென்ட்ன்றதுனால வந்துட்டு அது மனசுக்கு பிடிச்சிருந்தது. பட் நானும் வந்துட்டு அவங்கள மாதிரி பண்றேன் அப்படின்னு வந்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலா ஃபிளாப் ஆயிடும். அதை தவிர்த்து உங்களோட கரியர், இப்ப நீங்க ஒரு சிங்கரு, ஒரு ரைட்டரு, ஒரு பாடகரு, டான்சர் இப்படி போறீங்கன்னா அதை அங்க என்ன எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை பண்ண பாருங்க. நீங்க தனியா கூட இப்போ இவங்க சௌந்தர்யா லாஸ்ட் டைம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ தனியா பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தனியா பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த 100 நாட்களை பேஸ் நீங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஒரு 4 நாள் வந்து கான்சியஸ்னஸ் இருக்கும், 5வது நாள்ல அந்த கான்சியஸ்னஸ் போயிடும். கேமரா கான்சியஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றது ஓகே, இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கும் அவங்களுக்கு. கேமரா கான்சியஸ்னஸ் போயிடுச்சு அப்படின்னா அதோட முடியுது. அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு அவங்க என்ன பண்றாங்களோ அதுதான் வந்து அங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால இது கேமரா கான்சியஸ் இருக்குமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியல. மேக்சிமம் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் 4 நாள் தான் மேக்சிமம் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் கேமரா கான்சியஸ்னஸ் பெருசா இருக்காது. ஸோ அதனால அவங்க என்ன கண்டென்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா. அண்ட் இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் நாங்க. சோ கொஞ்சம் நல்லா என்டர்டெயின் பண்ணுங்க. எப்படியோ சாட்டர்டே சண்டே போர் அடிக்க போகுதுன்றத நாங்க முன்னாடியே சொல்லிக்கிறோம். சோ அடுத்த அந்த 5 டேஸ் வீக் டேஸ் இருக்கிறது நீங்க எங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுங்க அப்படின்றதுதான் கேட்டுக்கிறோம். உங்க கரியரை டெவலப் பண்றதுக்காக நீங்க அடுத்து, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கரியரை லாஸ் பண்ணிருக்காங்க இங்க வந்து. லைக் அர்ச்சனாவெல்லாம் பேசாத பேச்சுக்கள் கிடையாது. இப்ப அர்ச்சனா ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி லிஸ்ட்ல சேர்த்துட்டே போகலாம். சரி, அதே மாதிரி அவங்க கூட அந்த அன்பு ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி இருந்த ஆளுங்களும் சரி, அவங்க எல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட சேனல்ஸ் தான் வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப பிரியங்காவுக்கு ஃபேவர் பண்ணாங்க. 2 பேருமே சஸ்டெயின் ஆகக்கூடாது, சஸ்டெயின் ஆக போறது இல்ல. அதான் பிரியங்காவை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தூக்கி வச்சுட்டு அவங்களை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போய் நயன்தாரா ரேஞ்சுக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் இருக்கு. பிரியங்கா வந்து ஓரளவு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. கண்டிப்பா கண்டிப்பா, அது நான் மறுக்க மாட்டேன். காமெடியா பேசி எதையாவது ஒண்ணு பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பிரியங்கா. பட் வந்து சம்மந்தமே இல்லாம காசிப்ஸ் பேசுறேங்கிற பேர்ல இருக்கிற ஊர் பிரச்சனை எல்லாம் உள்ள கொண்டு வந்து பேசிட்டு இருந்தா அது அது ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் அர்ச்சனா பண்ணாங்க. அதுதான் இல்ல, இப்ப பிரியங்கா கூட நான் சொல்றேன், அவங்க வந்துட்டு கண்டஸ்டன்டா இருக்கணுமே தவிர தான் தான் இதுல வந்துட்டு லீட் ஹெட்ன்ற மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமோட லீட் அப்படின்ற மாதிரி கொண்டு போக கூடாது. பட் பிரியங்கா வாஸ் டூயிங் இட் அண்ட் விஜய் டிவி வாஸ் என்கரேஜிங் இட் அப்படின்றத சொல்லுவேன். ஸோ ஐம் நாட் ஓகே வித் ஆல் தோஸ். அந்த சாச்சனா டேடி 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 அது என்ன சொல்றது, நயனு இப்பவும் ஓடிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பயாஸ்டா இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா போனா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். ஏன்னா நாங்களும் வந்துட்டு நியூட்ரலா கொடுக்கறதுக்கு தான் நாங்களும் ரொம்பவே வந்துட்டு எதிர்பார்க்கிறோம். உங்ககிட்ட இருந்து கண்டென்ட் கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி பேசலாம், நெகட்டிவா எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா யார் வெளியில போனாலும் எங்களுக்கும் கஷ்டம்தான். ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு இதுல வந்துட்டு இவங்க போனா போதும்னுட்டு நல்லா வந்துட்டு நம்ம ஃபைட் பண்ணிருப்போம்.
ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு நீங்களா அவங்கள தள்ளிக்காதீங்க அப்படின்றது தான். அண்ட் மோரோவா வந்துட்டு எனக்கும் சரி ஹரிஷ்க்கும் சரி மோர் தேன் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜேர்னலிசம்ல இருக்கு. ஸோ யாரோ புதுசா வந்திருக்காங்க, புதுசா பேசுறாங்க, பேச தெரியாம பேசுறாங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் நாங்க பாலிடிக்ஸ்ல இருந்து எல்லாமே பார்த்துட்டு வரணும். மெயின்லி வந்துட்டு வி ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் பாலிடிக்ஸ் தான். அதை தவிர்த்து இந்த பாலிடிக்ஸ்லயும் நாங்க உள்ள எல்லாமே ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம். சினிமா ரிவ்யூஸ்ல இருந்து இதுவும் கொடுத்துட்டு இருக்கோம். சோ யாரையும் வந்துட்டு அலட்சியமாலாம் பண்ணிடாதீங்க, பேசிடாதீங்க சொல்றோம். வாட் எல்ஸ் ஹரிஷ்? இந்த இந்த 5 மணிக்கு தீம் இந்த முறை வந்து ஸ்பேஸ் தீமா, யாரெல்லாம் வந்து விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பேசியிருக்கோம். விண்வெளியில யாரெல்லாம் இப்ப சாதிக்க போறாங்க அப்படிங்கறத நீங்களும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பேஸ் தீம்ல நிறைய மாற்றங்கள் இந்த முறை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. 1-2 வீடியோஸ் வந்திருக்கு, லீக் ஆயிருக்கு. பட் வந்து அது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறது எனக்கு ஐடியா இல்லை. நான் உங்களுக்கு கண்டிப்பா. பெட்ரூம்ல கொண்டு போய் நீங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் செட்டப் வச்சிருக்காங்க. அந்த வீடியோ வந்துச்சு, நம்ம பார்த்தோம். பெட்ரூம்ல ஒரு செட்டப் வச்சிருக்காங்க, ஆமா. வெளியில ஒரு செட்டப் இருக்கு. ப்ரோமோல காட்டுறப்ப வெளியில இருக்கிற செட்டப் கொஞ்சம் நல்லா இருக்கு, பட் உள்ள இருக்கிற செட்டப் எப்படி இருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லைன்னா. நான் பெட்ரூம் ஓகே. செட்டப்பை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஏதோ பிளான்ல ஏதோ ஒரு சண்டை இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்களோங்கிற ஒரு ஐடியா எனக்கு. ஸோ அதனால ஓகே. என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுக்க போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்பேஸ் கண்டிப்பா. சொல்றாங்க, ஸ்பேஸ் தீம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. ஓகே. இது வந்துட்டு நாங்க மறுபடியும் சொல்லிக்கிறோம். நாங்க என்ன ஆயுதம் எடுக்கணும்ன்றத நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. சோ எங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கோஆபரேஷன் கொடுங்க, நல்லா ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. தப்பா இருந்தாக்கா அதையும் வந்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், இனிமேல் கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு தான், லாஸ்ட் இயர் என்ன பண்ணமோ அதை தான் பண்ண போறோம். கமெண்ட்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் கொடுப்போம். பட் கமெண்ட்ஸ் வந்துட்டு இத சம்பந்தம் இல்லாம வேற எல்லாம் போகாதீங்க. இப்போ வந்துட்டு விஜயோட கரூர் இஷ்யூ எல்லாம் இதுல கொண்டு வந்து யாரும் பேசிடாதீங்க. ஏன்னா திஸ் இஸ் நாட் ஃபார் தட், திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் நாட் ஃபார் தட். திஸ் இஸ் ஒன்லி ரியாலிட்டி ஷோ, பிக் பாஸ்க்காக மட்டும்தான். வாட் எல்ஸ் ஹரிஷ்? அவ்வளவுதான், நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம். கிரியேட்டிவிட்டி டீம் லாஸ்ட் டைம் இருந்த அதே கிரியேட்டிவிட்டி டீம் தான் லாஸ்ட் டைம் ஹாஃப் சீசனுக்கு அப்புறம் வந்தாங்க. அதே கிரியேட்டிவிட்டி டீம் தான் இப்போ இந்த சீசனும் பாக்குறாங்க. ஸோ அதனால ஒரு நல்ல ஷோவா இது கொண்டு போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் பாதி சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பழைய கிரியேட்டிவிட்டி டீமை கொண்டு வந்ததுனால ஓரளவு வீக் டேஸ்ல நல்லா போச்சு. வீக்கெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இவர் விஜய் சேதுபதி கொஞ்சம் சொதப்பினாரு. ஆனா வீக் டேஸ்ல நல்லா போச்சு. நல்ல கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபைட் இருந்தது, நிறைய கண்டென்ட்ஸ் கிடைச்சது. வீக் டேஸ்ல தான் சொதப்பல்கள் இருந்தது. ஸோ இந்த முறை அதுவும் சரி செய்யப்படும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓரளவு விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஓரளவு ஏதோ ஒரு இது எப்படி ஹாஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை அப்படின்னாலும் இல்ல இல்ல ஹரேஷ், அவர் இப்ப வரைக்குமே ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் தீம், அதுதான் தீம், அதுதான் பிக் பாஸ் தீம், இந்த இயற்கான தீம். பட் வந்து ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னாலும் கிரியேட்டிவிட்டி டீம் என்ன சொல்றாங்களோ அதை பண்ணா கூட பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சீசன் ஹிட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கிரியேட்டிவிட்டி டீம் போடுற அந்த எஃபர்ட் தான் வந்து முக்கியம். அவங்க போடுற எஃபர்ட்ல நீங்க வந்து 50% போட்டாலும் அந்த சீசன் ஹிட் ஆகிடும். போன சீசன்ல அதுல 25% எஃபர்ட் கூட விஜய் சேதுபதி போடல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால ஒரு பேக் ட்ராப் இருந்தது, இருந்துட்டே இருந்தது. டிஆர்பி அவ்வளோ டவுன் ஆச்சு. 2.14 2.41 வரைக்கும் இங்கே போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் ஃபினாலேலாம் 4 என்னமோ வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டிஆர்பி ரைஸ் ஆகணும், டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்றது பெட்டர்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஐடியா இல்லைனாலும் கிரியேட்டிவிட்டி டீம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு ஃபாலோ பண்ணா கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நல்ல ஐடியாஸ் வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் கிரியேட்டிவிட்டி டீம். சோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட்ன்றத சொல்றேன் நானு. பார்க்கலாம். இப்போ ஆரம்பிச்சிடுவாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு மத்தியானம் என்னன்றத பேசுவோம். இன்னும் நாங்க விட்டு போனது இல்ல ரூமர்ஸ்ல வந்தது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்றத பார்ப்போம், பார்த்து பேசுவோம். கண்டிப்பா வேற ஒரு அதாவது நாளைக்கு நம்ம இதை பத்தி நம்ம பேசலாம். ஸோ அதுவரை நன்றி, மிக்க நன்றி. கைண்ட்லி சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ.